ஹலோ எவ்ரிஒன், இது உங்களோட மக்கு குக்கு. இன்றைக்கி நம்ம சேனலில் இட்லி வச்சு ஒரு செம்மையான ஸ்பைசியான செட்டிநாட் மசாலா இட்லி ரெசிபி பண்ண போகிறோம். அதுக்கு முதல்ல நமக்கு வேக வச்ச இட்லி தேவை. நான் இன்றைக்கி இந்த ரெசிபிக்காக 6 இட்லி எடுத்திருக்கேன். நீங்கள் இட்லி மிந்து போச்சுன்னா கூட இந்த ரெசிபியை செம்மையாக செஞ்சு வீட்டில் கொடுக்கலாம். ஆசையாக எல்லோரும் சாப்பிடுவாங்க. முதல்ல இட்லி எல்லாத்தையும் க்யூபாக கட் பண்ணிக்கோங்க. சின்ன சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணிக்கிட்டோன்னா சாப்பிடவும் ஈஸியாக இருக்கும். அதே சமயம் மசாலாவும் நல்லா எல்லா பக்கமும் கோட் ஆகி நமக்கு நல்லா டேஸ்ட்டாக இட்லி கிடைக்கும். இந்த சைஸில் க்யூப்ஸாக நறுக்கிக்கோங்க. எல்லா இட்லியும் இதே மாதிரி நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இட்லிலாம் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து மசாலா செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு கடாயில் எண்ணெய் எதுவும் சேர்த்தாமல் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம் ஸ்பைசஸை. முதல்ல இதில் 2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் மல்லி, 2 டீஸ்பூன் சோம்பு, அப்புறம் பட்டை, கிராம்பு, அன்னாசிப்பூ, அப்புறம் கடல் பாசி. இந்த மாதிரி பிரியாணி ஸ்பைசஸ் உங்களுக்கு எது பிடிக்குமோ அதெல்லாம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் கசகசா சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். லோ ஃப்ளேமில் அடுப்பை வச்சுட்டு நல்லா எண்ணெய் எதுவும் சேர்த்தாமல் இந்த மாதிரி வறுக்கணும். இப்போது இதிலேருந்து நல்ல ஸ்மெல் ரிலீஸ் ஆகும், நல்லா அரோமா வரும். அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ இதை நல்லா ஆற வச்சிடலாம். இப்போது அதே கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுமே இதில் 1/2 கப் போல் உரிச்சு எடுத்து வச்சுருக்க சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் சேர்த்துனா செட்டிநாட் ஸ்டைல் நல்லா கிடைக்கும், நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். சின்ன வெங்காயம் சேர்த்தும் போது சின்ன வெங்காயம் கிடைக்காத பட்சத்தில் நீங்கள் 2 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இந்த சின்ன வெங்காயத்தை நல்லா வதக்கணும். பொன்னிறமாகிற அளவுக்கு வதக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ இருக்க பர்பிள் கலர் அப்படியே மாறி கொஞ்சம் டிரான்ஸ்லூசன்ட் கலர் மாதிரி வரும். அது வரைக்கும் நல்லா எண்ணெயில் வதக்கிக்கோங்க. இப்போ இந்த டிரான்ஸ்லூசண்ட்டாக ஆனப்புறம் 2லேருந்து 3 காஞ்ச வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ப கூடவோ குறையவோ சேர்த்துட்டு லேசாக வதக்கிக்கோங்க. இப்போ இதில் ஒரு பெரிய சைஸ் தக்காளியை இப்படி ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன், அதை சேர்த்துக்கோங்க. சின்ன சைஸாக இருந்தால் நீங்கள் 2 கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. ரொம்ப மசிய தக்காளி வதங்கணும்னு அவசியம் இல்லை. பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கினா போதும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதை அடுப்புலேருந்து எடுத்துட்டு ஆற வச்சிடலாம். அடுத்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இதில் நம்ம ட்ரையாக வறுத்து வச்சுருக்கோம்ல ஸ்பைஸ், அதை எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துட்டு கொரப்பாக ஒரு பவுட்ரு மாதிரி அரைச்சிக்கோங்க. ரொம்ப நைஸாக பவுட்ரு பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி கொரப்பாக கோர்ஸான பவுடராக இருந்தால் போதும். அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம வெங்காயம் தக்காளி வணக்கியிருக்கோம்ல அதை உள்ளே சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போல் தேங்காய், கூடவே 4லேருந்து 5 முந்திரி பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை எல்லாத்தையும் சேர்த்துட்டு லைட்டாக தண்ணி விட்டு நல்லா இந்த மாதிரி ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா க்ரீமியாக நமக்கு கிடைக்கும். கொரப்பாக இல்லாமல் ஸ்மூத்தாக அரைச்சிக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இப்போ இதில் 2 டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது லேசாக பொரிய ஆரம்பிக்கும்போது இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா பொரியட்டும். இது நல்லா பொரிஞ்சதும் இதில் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இந்த இஞ்சி பூண்டு விழுது நம்ம செட்டிநாட் மசாலாவுக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போது இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு எண்ணெயில் நல்லா இதை வதக்கிக்கோங்க.
இது இப்போது நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த தக்காளி வெங்காய விழுது இருக்குல்ல, அதை வந்து உள்ளே சேர்த்துட்டு இந்த இஞ்சி பூண்டு விழுதோட நல்லா கலக்கிற மாதிரி ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா இந்த எண்ணெயில் வதக்கிக்கோங்க. இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வதக்கிக்கோங்க. எண்ணெய் வந்து நல்லா வெளியில் விடும், அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. எல்லாம் ஒன்று சேர்ந்து வரும். இந்த மாதிரி இந்த அளவுக்கு நம்ம வந்து இந்த மசாலாவை நல்லா வதக்கணும். இப்போ இந்த ஸ்டேஜில் எண்ணெய் விட்டுருக்கு பார்த்தீங்களா? இப்போது இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த மசாலாவை உள்ளே சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் போல் நல்லா இந்த வெங்காயம் தக்காளி கூட நல்லா ஒன்று சேர்கிற மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா எல்லாம் ஒன்று சேர்ந்து வரணும். இப்போது இந்த ஸ்டேஜில் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இது நல்லா கலர் கொடுக்கும், கூடவே காரமும் கொடுக்கும். நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துறேன். நீங்கள் கூடவோ குறையவோ உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் ஒன்றா நல்லா சேர்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. லேசாக இந்த மிளகாத்தூளோட பச்சை வாசனை போகட்டும். இப்போது நம்ம மசாலா வந்து ரெடி ஆயிருக்கு. இந்த மாதிரி இப்போ இந்த மசாலாவில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இட்லியை சேர்த்துருங்க. இட்லி எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த மசாலா எல்லா பக்கமும் கோட் ஆகிற மாதிரி நல்லா கலந்துக்கோங்க. இட்லியோட மசாலா வந்து நல்லா எல்லா பக்கமும் ஃபுல்லாக கோட் ஆகணும். அந்தளவுக்கு நல்லா கலந்துக்கோங்க. சட்டியில் எதுவும் ஒட்டாமல் இட்லி மேலே எல்லாமே ஒட்டியிருக்கணும். இப்போ இதில் நல்ல வாசனை கொடுக்கறதுக்காக கொஞ்சமாக கருவேப்பிலையில் எடுத்துட்டு அதை வந்து இந்த மாதிரி கையால் பிச்சு உள்ளே சேர்த்துக்கோங்க. அப்போது நல்ல மனம் வந்து கிடைக்கும், நல்லா பசியை தூண்டி விடும், செம்ம ஃப்ளேவர் கிடைக்கும். தான் நல்ல செட்டிநாடு ஃப்ளேவர். இப்போவே மசாலா வாசனை கமகமான்னு இருக்குது. இதை வந்து நல்லா சூடாக சர்வ் பண்ணுங்கள், சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். இதை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி வெந்து போச்சுன்னா இனிமேல் கவலையே வேணாம், இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, ஹாப்பியாக எல்லோரும் சாப்பிட்ருவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நான் எவ்ரி வீக் புது வீடியோவாக போடுவேன். மறக்காமல் பார்த்துட்டு என்னைய சப்போர்ட் பண்ணுங்கள். மித்த வீடியோஸ் பார்க்குறதுக்கான லிங்க்ஸ் வந்து சைடில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் பார்த்துருங்க. தேங்க்யூ.